இது நல்லதே விரும்ப முருகானந்தன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக செய்தி. அதாவது எல்லாருக்கும் புண்ணியம் சேர்த்தணும்னு ஆசை இருக்குது. ஒரு தலைக்கட்டுக்கு புண்ணியம் சேர்த்துறதே பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு 1000 பிறவிகள், அதாவது உங்களுடைய பிறவிகள் 1000 பிறவிகளுக்கான புண்ணியத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். இந்த 1000 பிறவிக்கான புண்ணியம், ஒரு 1000 கப்பலில் புண்ணியம் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியான புண்ணியம். பாருங்கள், இந்த 2000 ஆண்டுகள் பழமையான இந்த சிதிலமடைந்த கோயிலை யார் முன் வந்து இதை நிர்மாணிக்க உதவுறாங்களோ, இந்த சிதிலமடைந்து கிடக்கக்கூடிய இந்த கோயிலை நிர்மாணிப்பதற்கு யார் ஒருவர் முன் வருகிறார்களோ அவர்களுக்கு 1000 மடங்கு புண்ணியம், 1000 பிறவிகளுக்கான புண்ணியம் சத்தியமாக கிடைக்கும். ஏன்னா ஒரு புதுசாக கோயில் கட்டுறது பெரிய புண்ணிய காரியத்திலும் பெரிய புண்ணிய காரியம். அறம் ஒரு சிவன் கோயிலை கட்டுவது, ஒரு விஷ்ணு கோயிலை கட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விடவும் 1000 மடங்கு புண்ணியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சிதிலமடைந்து பாலடைந்து கிடக்கின்ற கோயிலை சரி பண்ணுறது அப்படிங்கிறது அதை விடவும் 1000 மடங்கு புண்ணியம். பாருங்கள், இந்த கோயில் ரொம்ப அற்புதமான கோயிலுங்க. 2000 வருஷம் பழமையான கோயிலுங்க. அது சாதாரண கோயில் கிடையாது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கருவலூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம திருப்பூர் அவனாசிலேருந்து அன்னூர் போகிற வழியில் கருவலூர், அதுதான் இந்த கோயிலினுடைய இடம். இது 2000 வருஷ கோயிலுங்க. பாருங்கள், சிற்பங்கள்லாம் ரொம்ப பழமையான சிற்பங்கள். இதை இப்போ இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணிக்கலாம், ஸ்தாபனம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருச்சுங்க. அப்போ இதை புனர் நிர்மாணம் பண்ணணும். இந்த பாருங்கள், எல்லாமே சிதிலமடைஞ்சு கிடக்கு பாருங்களேன். இப்போ இந்த புனர் நிர்மாணம் பண்ணுறதுக்கு ஆனால் தொகை கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அளவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கோயிலுடைய இங்கே பக்கத்தில் மாரியம்மன் கோயில் மற்றும் இன்னொரு அற்புதமான கருணாகர வெங்கடரமன் அப்படிங்கிற அந்த கோயில் ரெண்டையும் பராமரிச்சுட்டு கூடிய அவருடைய தலைவர் எனக்கு சொன்னது. ஆக இந்த கோயிலை நிர்மாணம் இங்கே பாருங்கள், எல்லாம் சிதிலமடைஞ்சு கிடக்கு பாருங்கள். மேலெல்லாம் எப்படி கிடக்கு பாருங்கள். நானே இப்போது கஷ்டப்பட்டு தான் ஏறியிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் இப்போ மேலே ஏறி உள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லா கல்லெல்லாம் இப்படி கிடக்கு பாருங்கள். இந்த கோயிலை எவர் ஒருவர் ஸ்தாபிப்பதற்கு முன்வருகிறார்களோ அவர்களுக்கு பலன்கள் பெருமாள் அள்ளி அள்ளி வழங்க போகிறார். அதாவது நன்றாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பது என்பது ஆற்றுல போகிற தண்ணியில் கொண்டு போய் திருப்பி 1 லிட்டர் தண்ணி ஊற்றுற மாதிரி வேலை. அது என்ன பிரயோஜனம்? கொண்டு போய் கோடி கோடியாக திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் கொட்டுற காசில் 1 மடங்கை திருப்பி இந்த கோயிலுக்கு பெரிய பெரிய தனவான்கள் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ரீரங்கத்துலேயும் அங்கே ஏழுமலையானுக்கும் என்ன கொடுக்குறீங்களோ அதை விடவும் 1000 மடங்கு உங்களுக்கு இதில் பலன் உண்டு. ஆமாம், சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, பணிவாக கேட்டுக்கிறது, தயவு செய்து இந்த கருவலூர்லேருந்து மொண்டிப்பாளையம் போகக்கூடிய சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வேணுகோபாலன் சன்னதிக்கு தயவு செய்து முன் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா, என்ன முடியுதோ அது 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ அப்படி எது வேணால் கொடுங்க. ஒரு 3 கோடி ரூபாய் இருந்ததுன்னா இதை பழைய அதே நிலைமையில் நம்ம கொண்டு நிறுத்திடலாம். பழைய இங்கே பாருங்கள், சன்னதியில் தெய்வங்களே இல்லை. ஏன்னா பாதுகாப்பு இல்லாதனால தெய்வங்கள் எல்லாம் போச்சு. இப்போ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்கார். சிலையெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்காங்க. இப்போது இந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணியாச்சுன்னா அற்புதமான ஒரு ஆலயம் நமக்கு திருப்பூருக்கு மிக அருகாமையில் மிக சிறப்பான ஒரு ஆலயம் நமக்கு அமைஞ்சிரும். பாருங்கள், நல்ல அற்புதமான கல் தூண்கள், அதில் சிலைகளெல்லாம் பாருங்கள், பழங்காலத்து சிலைகள், அற்புதமான சிலைகள். இந்த சிலை பாருங்கள், அற்புதமான நடன மங்கை. அப்புறம் இங்கே பாருங்கள் குதிரை, இங்கே பாருங்கள் யாழியெல்லாம் இப்போ கிடையாது, உங்களுக்கு தெரியும். யாழியெல்லாம் வடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப பழமையான ஆயுதம். இங்கே பாருங்கள், இங்கே விஷ்ணுவும் மகாலட்சுமியும் உட்காந்துருக்காங்க. அழகாக இருக்குது சிலை, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. சிலை கொஞ்சம் கூட சிதிலம் அடையவே இல்லை, ரொம்ப அழகாக கண்ணமெல்லாம் புஷ்டியாக இருக்குது. அங்கே பாருங்கள், இங்கே வராகர் இருக்கார். இந்த கோயில் இப்போது சிலை இல்லாதனால வழிபாடு இல்லை. நீங்கள் அதான் கோயில் அப்படி முழுசாக பார்க்குறீங்க, வெளிப்புறத்தை பார்க்குறீங்க. வெளிப்புறத்தில் அங்கே பாருங்கள், சிற்பங்களை செதுக்கு பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், துளசி மாடம் பாருங்கள், அற்புதமான துளசி மாடம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைகளோடு நீங்கள் துளசி மாடத்தை பார்த்துருக்கவே முடியாது.
ஆஹா, என்ன அற்புதமாக இருக்குது. அடாடா, யாரோ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க போல் தெரியுது. புட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அற்புதமான துளசி மாடம். ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப லட்சணமாக இருக்குது துளசி மாடம். பகவான் இந்த பக்கம்லாம் இருக்கார், 4 பக்கமும் பகவான் இருக்காங்க. ஆக இந்த அற்புதமான இந்த வேணுகோபாலன் சன்னதியை எவர் ஒருவர் சரி செய்வதற்கு முன் வருகிறார்களோ அவர்களுக்கு எழுதி தருகிறேன். பட்டயமே நான் எழுதி தர முடியும். இதை எங்களுடைய கருவலூர் ரோட்டரி சங்கமானது இந்த பணியை முன்னின்று நடத்துவதற்கு இன்று அதனுடைய பட்டய தலைவர் வேலுச்சாமி அண்ணா அவர்கள், எங்களுடைய அந்த அறக்கட்டளை தலைவர் கருவலூர் மாரியம்மன் கோயில் அறக்கட்டளை தலைவர் அர்ஜுனன் அண்ணா அவர்கிட்ட பெருமாள் சன்னதியில் உறுதி கொடுத்துருக்காரு. அதனால் ரோட்டரி கிளப் மூலமாக இது நடக்க போகிறனால ஒரு பைசா கூட பார்த்திங்கன்னா குறை, எந்த விதமான அப்பழுக்கற்ற தன்மையில் இந்த வேலையானது நடக்கும். எந்த விதமான மறைமுகமான களவாடல்கள் இருக்காதுங்கிறது நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ரோட்டரி அப்படிங்கிறது உலகளாவிய அமைப்பு. ஒவ்வொரு பைசாவும் நாங்கள் ரொம்ப கவனமாக கையாளுவோம். அற்புதமான பாருங்கள், முன்மண்டபம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன முன்மண்டபத்தோட கோயில்கள் திருப்பூரில் நிறைய இடங்களில் இது மாதிரி இருக்காது. நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அங்கே பாருங்கள், சிற்பங்கள் பாருங்கள். அடடா, இங்கே பாருங்கள், சிற்பம் பாருங்கள். அந்த கையில் ஒரு வேலோட, அங்கே கருடன் இருக்கார். இப்படி சகல விதமான அலங்காரத்தோடு இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை ஸ்தாபனம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப லட்சணமாக இருக்குது கோயில். இவ்வளோ வேலைப்பாளோட நீங்கள் கோயில் திருப்பூரில் இல்லை, கிடையாது. அதனால் இந்த கோயிலை நம்ம நிர்மாணம் பண்ணுறோம். எல்லோரும் சேர்ந்து சங்கல்பம் எடுத்துக்குவோம். நம்ம இது இந்து தர்மம், பாரத தர்மம் தலை தூங்கிய பூமி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோயில், பழமையான கோயில் சிதிலமடைஞ்சு கிடக்கிறது அப்படிங்கிறது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் மிகவும் ஒரு இழுக்கான சமாச்சாரம். மற்றவங்களுக்கு எப்படியோ, பட் தமிழர்களாகிய நம்ம தெய்வீகத்திலும் நம்முடைய தர்மத்திலும் அறத்திலும் மூழ்கியவர்கள். நம்ம இப்படி ஒரு ஆலயத்தை இப்படி விட்டு வச்சிருக்கிறது உண்மையாலுமே நம்முடைய கண்ணியத்துக்கும் நம்முடைய மரியாதைக்கும் மிகவும் இழுக்கான ஒரு சமாச்சாரம். இங்கே பாருங்கள், அற்புதமாக இருக்கார். டடடா, ஆஞ்சநேயர் பாருங்கள், சூப்பராக இருக்கார். ஐயோ, அழகு, நல்ல ஜம்முன்னு இருக்கார், பளிச்சுன்னு இருக்கார். ஒரு சின்ன இது கூட இது ஆகலை. பாருங்கள், அழகு 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 லட்சணம் ஜம்முன்னு இருக்குது. அதனால் அவசியம் நீங்கள் இந்த கோயிலை எல்லோரும் முதல்ல இங்கே வர்றப்போ இந்த கோயிலை வந்துட்டு போக ஆரம்பிங்க. ஆட்கள் வர ஆரம்பிச்சுனாவே இந்த கோயில் சுத்தமாக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வந்துட்டு இருந்தாவே கண்டிப்பாக நம்ம பார்க்குறவங்க தானாகவே அந்த பக்தி மேலிட்டால் உடனடியாக தங்களால் இயன்ற நன்கொடைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லோரும் வாங்க, அவசியம் வாங்க. நல்லது விரும்பும் முருகானந்தன், ஜெய்பினி சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.